Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ருமேனியன் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தா ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். நீங்க ருமேனியன் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டா பைக் ரைடர். பைக் ரைடரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் பைக் ரைடரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியுமா, சேலரி எவ்வளோ, அங்கே அது பைக் ரைடரை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை தாங்க, ருமேனியனில் எப்படி பைக் ரைடர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு பைக் ரைடர்னா என்ன அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்றாவது ஃபுட் டெலிவரி பண்ணுறதும், ரெண்டாவது திங்ஸ்கள், அதாவது எலக்ட்ரானிக்கல், மொபைல்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்களில் டெலிவரி பண்ணுறது. இப்போ கால் பண்ணியிருக்கிறது பெரும்பாலும் கால் பண்ணியிருக்கிறது ஃபுட் டெலிவரி, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரிக்கு தான் பெரும்பாலும் அவுட் கண்ட்ரி பீப்புளை கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் பீப்புள் இங்கே உள்ளவங்க திங்ஸுகள், அதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்களை டெலிவரி பண்ணுறதுக்கு லோக்கல் பீப்புளை தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ பெரும்பாலும் ருமேனியாவில் கால் பண்ணியிருக்காங்க, அவுட் கண்ட்ரி பீப்புள் கால் பண்ணியிருக்க, ஸ்ரீலங்கா, நேபாள், இந்தியன் பீப்புள் எல்லாத்தையுமே கால் பண்ணியிருக்கிறது ஃபுட் டெலிவரி, ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரிக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான தேவையான ஒரு அளவுக்கு நமக்கு நாலேஜ் கிட்டத்தட்ட நமக்கு தேவை. அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவைன்னு சொன்னால், மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலை நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நமக்கு தெளிவான ஒரு அப்டேட் இருக்கணும். கட்டாயம் ஃபோன் சம்மந்தமான ஒரு அப்டேட் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் கூகுள் மேப் பார்த்து தான் நம்ம ஃபுட்டை நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம முதல்ல வரதுனால நமக்கு எதுவுமே நமக்கு ரோட்ஸ் எல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கு தெரியாது, இடங்களோட பேரும் நமக்கு தெரியாது. அதனால கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய டெலிவரி பண்ண போகிறோம். அதனால தான் அவங்க ஃபோன் சம்மந்தமான அப்டேட் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லைசன் ருமேனியனில் இருக்கவங்களுக்கு ருமேனியன் லைசனும், அவுட் கண்ட்ரி பீப்புளுக்கு அவங்கவுங்க நாட்டில், அதாவது ஹோம் கண்ட்ரியில் உங்களோட லைசன் இருந்துச்சுன்னு சொன்னால் பைக்கோ, காரோ அல்லது வேனோ ஏதோ உங்களுக்கு லைசன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லைசனை நீங்கள் இன்டர்நேஷ்னல் பண்ணிட்டு வரணும். இன்டர்நேஷ்னல் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் நம்ம கண்ட்ரியில், அதாவது ஸ்ரீலங்காவில் நம்ம இன்டர்நேஷ்னல் பண்ணிட்டு வரணும். இன்டர்நேஷ்னல் பண்ணுறதுக்கு லைசனை இன்டர்நேஷ்னல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7,500 ரூபாயிலேருந்து 10,000 மட்டும் போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன ரேட் போகுதுன்னு சொல்லி எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி நம்ம போயிட்டு அதை இன்டர்நேஷ்னல் பண்ணணும். அது ஸ்ரீலங்காவிலே தான் அதை செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம ஸ்ரீலங்காவில் செய்யணும். செகண்ட் டைம் நம்ம இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நம்ம அங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டு வந்துடணும். அதாவது நம்மளோட மெம்பர்ஷிப் ஆகிட்டு வந்துட்டோம்னு சொன்னால், நம்ம இங்கே வந்ததுக்கு பிற்பாடு 1 இயருக்கு அப்புறம் நம்மளோட எக்ஸ்பயர் ஆனதுக்கு பிற்பாடு நம்மளோட நம்பரை கொடுத்து நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களோ இல்லாட்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ போயிட்டு நம்மளோட லைசனை ரெனுவல் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டே வந்துடுங்க. ஏன்னு சொன்னால் 1 இயருக்கு மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் லைசன் வெளியிடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, அதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஸ்டமர், அதாவது நம்ம கஸ்டமரோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பெரும்பாலும் ருமேனியன் பாஷாவை தான் பேசுவாங்க. 195% ருமேனியன் பாஷாவை தான் பேசுவாங்க. 100% யாருக்குமே இங்கிலீஷ் பேச வராது, அவங்க பேசுகிறதும் இல்லை. 105% தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் நமக்கு ஓரளவு பேசக்கூடிய மாதிரி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு 3 மந்த்துக்கு மட்டும்தான் இந்த இங்கிலீஷ் தேவைப்படும். அதுக்கு பிற்பாடு நம்ம நார்மலாக இங்கே உள்ள பாஷாவை நம்ம பழகிடலாம், ஈஸியாக இருக்கும். பழகினதுக்கு பிற்பாடு நமக்கு இங்கிலீஷ் பெரிய அளவுக்கு தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஓரளவு சரி நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் நம்மளோட சேலரி எவ்வளோ, அதாவது கிட்டத்தட்ட இங்கே ருமேனியனில் தர சேலரி $600 to $700 தான் தராங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுக்கு பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 1.75 இருந்து 2.5 மாதிரி கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லீவில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் 3,000 இருக்கும், 4,000 மட்டும் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப நல்ல சேலரின்னு தான் நான் சொல்லுவேன் பைக் ரைடருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு அதோடு சேர்த்து நமக்கு போனஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஓட்டி ப்ளஸ் ட்ரிப்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேலரியை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் 2 விஷயம் இருக்குது. இதில்
பைக் ரைடரில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம வந்து டிரெக்டாக கம்பெனிக்கு வேலை செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம டிரெக்டாகவே வேலை செய்யலாம். என்னது டிரெக்டாக கம்பெனியில் அப்படின்னு சொன்னால், கம்பெனியில் வேலை செஞ்சோம்னா நமக்கு வந்து ஐடி கார்டிலேருந்து, யூனிஃபார்ம்லேருந்து, பைக்லேருந்து எல்லாமே தருவாங்க. ஷூஸ், வின்டருக்கான ஷூஸ், ஜெக்கெட், அது எல்லாமே தந்துடுவாங்க. ஸோ நமக்கு வந்து கம்பெனியால் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு ஃபிக்ஸ் பண்ண சேலரியும் தந்துடுவாங்க. ப்ளஸ் நமக்கு ட்ரிப்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஓடி. ஓகே, டிரெக்டாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இல்லை. ரூம், அதே மாதிரி ஐடி கார்டு, டெக்ஸ் எல்லாமே நீங்களே தான் கட்டணும். கிட்டத்தட்ட நீங்களே தான் எல்லாமே, உங்களோட செல்ஃபை வந்து நீங்களே தான் எல்லாமே பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் அதில் சம்பாதிக்கலாம். காசு வந்து என்னன்னு எவ்வளோன்னு கேட்டால் 6000க்கு மேலே, அதாவது ருமேனியன்லி 6000க்கு மேலே கிட்டத்தட்ட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ எல்லா செலவையும் போக 6000 மாதிரி உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தான் டிரெக்டாக வேலை செய்கிறதுக்கும் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அது நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவு புதுசாக வரவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1 இயர் மாதிரி வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு வந்து நீங்கள் மாறிக்கலாம். டிரெக்டாக நீங்கள் வேலை செய்கிறதுக்கு மாறிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் வந்த உடனே நீங்கள் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறது தான் உங்களுக்கு சேஃப்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிற்பாடு வந்து உங்களோட வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ரேட்டிங் தருவாங்க. ஏன்னு கேட்டால் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கட்டாயம் பார்ப்பாங்க. அதன்படி தான் உங்களோட ரேட்டிங், அதே மாதிரி அந்த அளவுக்கு உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ரொம்ப வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறோம், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து கேட்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து கூடும். ரேட்டிங் கூடினா தான் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல கஸ்டமரோட ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் பிடிக்கணுமா இருந்தால் கட்டாயம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட் லெவலில் இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. உங்களுக்கு வந்து காலநிலைகள் வந்து இங்கே ரொம்ப, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், காலநிலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ஒரு 6 மந்த் மாதிரி மட்டும்தான் நம்ம வந்து சம்மரில் இருக்க முடியும். அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு 3 மந்த் மேக்ஸிமம் 3 to 4 மந்த் வந்து நம்ம வந்து வின்டரில் இருக்க வேண்டியது. வின்டர்லன்னு சொன்னால் சும்மா நார்மல் வின்டர் இல்லை, பனி கொட்டும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து டிரெக்டாக வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டெலிவரிக்கு வந்து 2 லீவ் ப்ளஸ் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலநிலை காரணமாக தான், அதாவது வின்டரில் மட்டும்தான் இந்த ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். போனஸ் மாதிரி ப்ளஸ்ஸாக ஒவ்வொரு டெலிவரிக்கும் 2 ரூபா வந்து எட் பண்ணி தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து நானே சாதாரணமாக நம்ம எங்களோட ரூமில் இருந்து ரோடுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நான் நடந்து போகணும். 100-150 மீட்டர் சரி நடந்து போகணும். இந்த நடந்து போகிறதுக்குள்ளே இந்த பனி கொட்டுற டைமில் சொல்ல முடியாத அளவுக்கு கையெல்லாம் விரைச்சி போயிடும், முகமெல்லாம் விரைச்சி போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து அந்த ஒரு 3 மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து பைக் ரைடராக இருக்கவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாகவே தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், வேலை செய்ய வேண்டியதும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டால் தான் உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ரேட்டிங்கையுமே அச்சீவ் பண்ண முடியும், உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும்